Praise the Lord. Albums, we have come to the fasting prayer. Right now, let's sing some songs. தேவனை குறித்து ஆராதித்து சில பாடலை பாடிட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அந்த பரிசுத்த தேவனை, உலகத்தின் நடப்புகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு. Everything is pointing towards his coming. Let us be careful. Let us not leave it away. கர்த்தர் வருவார்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நேற்று சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது அதுதான் இருந்தது. ஐசியாவில் போட்டிருக்கும் டமஸ்கஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் Psalm 83 ஃபுல்ஃபில் ஆகணும். கர்த்தர் தாமே இந்த வழியெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மளும் ஜாக்கிரதையாக புத்தியுள்ளவர்களாய் கர்த்தரை சந்திக்க தயாராகணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக, அந்த பர்பஸ்க்காக நம்மளை இந்த வைத்திருக்கிறார். அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கணும். இப்போ now let us sing this song. May God bless this song. இது பழைய பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. One day at a time என்ற பாட்டு. Let us try to sing this song for the glory of God. One day at a time, sweet Jesus, that's all I'm asking of you. Just give me the strength to do every day what I have to do. Yesterday's gone, sweet Jesus. Tomorrow may never be mine. Lord, may this show me the way, one day at a time. I'm only human. I'm just a man. Help me believe what I am. Show me the stairway I have to climb. Lord, for my sake, teach me today, one day at a time. One day at a time. Sweet Jesus, that's all I'm asking of you. Just give me the strength to do every day what I have to do.
Yesterday's gone, sweet Jesus, that's all. may never Never be be mine. Lord, help me today. Show me the way. one day at a time. Do you remember when you walked among men, just Jesus, you know, You will look in below. It's as worse the now old than and then. then. Cheating and Stealing. violence and cry, Lord, for my sin. Teach me today, one day at a time. One day at a time, sweet Jesus, that's all I'm asking of you. Then give me the strength to do every day what I have to do. Yesterday's gone, sweet Jesus. Tomorrow may never be mine. Lord, help me today. Show me the way, one day at a time. Let us go to the Word of God. Let's turn our Bibles to Deuteronomy. நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் இந்த உபாகமம் பகுதியிலே ரொம்ப போகிறேன்னு சொன்னால், நான் திரும்பவும் சொல்கிறேன், பிசாசை ஹேண்டில் பண்ணும்போது இயேசு இந்த பகுதியை தான் எடுத்தார். உபாகமம் அவன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கல்லுகளை அப்பமாக்குன்னு ஒரு சஜஷன் கொடுத்தான். எப்பவுமே இந்த சஜஷன் வில் கம் ஃப்ரம் சேட்டன். இன்றைக்கி நம்மளுக்கும் சஜஷன் கொடுப்பான். கர்த்தர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால மாற்றணும் இல்லை, தேவனை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம ஒரு கண்டுபிடிக்கிறோம், இந்த பாடி been created to respond to the word of God. அப்படி தான் உருவாக்கியிருக்காரு. இப்போ ஏசாயா 55 போட்டிருக்கோம் ஒரு வசனம், அவருக்கு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். Let us read that word. Isaiah 55, ஏசாயா 55. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்.
அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். சரி, அவர் அனுப்புகிறார் வார்த்தையை. அந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்குது. இது லோகோஸாக எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம வேதத்தை வாசிக்கும்போது, ஆவியான் உதவியோடு வாசிக்கும்போது, அதை ரெவலேஷன் நாலேஜாக கன்வெர்ட் பண்ணி அது நமக்கு தான் என்று சொல்லப்பட்டு, இப்பொழுது இந்த வார்த்தை உனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லும்போது, தட்ஸ் த வேர்டு. அது புறப்பட்டு அவர் வாயிலேருந்து புறப்பட்டு அந்த வசனம் வரும்போது அது வெறுமையாக திரும்பி வராது. இட் ஃபுல் கெட் அந்த வார்த்தை, அது அவர் என்ன சொன்னாரோ அதை போய் செய்துட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு, இயேசு மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி மார்க் 11 சொல்கிறார். இருதயத்தில் விசுவாசின்றார். இப்போ நம்ம அது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ நம்ம அந்த வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணலாமா? நம்ம சூழ்நிலை, இப்போ மலைன்னா மலை மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை உண்மையான மலையவே இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது இருக்கும். இப்போ எப்படி போயிருக்குன்னா, கிறிஸ்டியன் வேர்ல்டு மேலோட்டமாக டைல்யூட்டட், ஒரு காரியத்தையும் நம்ப மாட்டாங்க. கேட்டால் சயின்டிஃபிக் எவிடன்ஸ், நான் இது கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருந்திருப்பேன், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸோட கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். கர்த்தர் டெலிபரேட்டாக, அதனால தான் கொரிந்தியர் 1 கர்த்தர் சொல்கிறார், நான் பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன். லெட் அஸ் டர்ன் பைபிள்ஸ் டு 1 Corinthians. Corinthians 1 இங்கே இடத்துல சில காரியங்களை நம்ம வாசிப்போம். 18வது வசனத்தில் வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. இது இன்னைக்கு இருக்குது. கிராஸ், when we talk about கிராஸ்னா நம்மளுங்க கிராஸே பிடிச்சிக்கோங்க. இது கிராஸ் இல்லை, கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே தன்னைத்தானே வெறுத்து என் செலுவை பெற்று எடுத்துக்கொண்டு வர கடவன் சொல்லி போடப்பட்டிருக்குது. நம்ம சொந்த இஷ்டங்களை விட்டுட்டு, தட் இஸ் அ கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே நம்ம கிராஸை பற்றி பேசினோம்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு பைத்தியமாக தெரியும், இதெல்லாம் லூஸ் தனமாக இருக்குது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா? இன்றைக்கி நிறையா இதில் பார்க்குறேன். உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். தேவன் ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, அவர் ஸ்மார்ட்டர் தென் அஸ். தேவநாயக கர்த்தர் அவர் தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மோசமான காரியம், நம்ம அற்பமாக இருக்கிற காரியம், அந்த காரியங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். சரி. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று. இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுலேருந்து காட்டுறேன். இவ்வளோ நாள் லா ஆஃப் ஃபிசிக்ஸ், லா ஆஃப் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம ஒரு பாட்டுக்குவோம். இப்போ எல்லா லாவும் மாறுது. அவங்களே சொல்கிறாங்க, இட்ஸ் சேஞ்சிங். தி அதர் டே ஐ வாஸ் ரீடிங் அபவுட் திங் அபவுட் இலான் மாஸ்க். he is breaking all the laws. அப்போ ஏர்லியாக எழுதின லா என்னாச்சு? இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் எடுத்து பாருங்கள், அதுலேயும் அதே தான். ஒன்ஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது சொன்னிங்கன்னா, இல்லை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க? பிகாஸ் தே ஆர் நாட் ஷுவர் எதனால் ஹார்ட் அட்டாக் வரும்னு. கர்த்தர் சொல்கிறாரு, வேத வசனத்தை நீங்கள் வைத்திருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அவர் நல்லதாக உங்களுக்கு செழிப்பாக வைத்திருப்பார்ன்னு சொல்லுது. இதுதான், இந்த இடத்துல தான் நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா ஞானிகள்னால் படித்தவங்க. அதனால் படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காத கூடாது, படிக்கணும். ஆனால்
எல்லாத்தோட ஞானம் எங்கேருந்து வருதுன்னா வேத வசனத்துலேருந்து வருது. இப்போ ஞானத்தை ஞானத்தை புத்திசாலின்னு புத்தியை அவமாக்குவேன் டெலிபரேட்டாக அவர் பண்ணுறாரு அதை. ஆனால் டோன்ட் ட்ரை டு மெடல் வித் காட். ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? ஆர்குமெண்டேட்டிவ். ஏன்னா அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் பரிசேயர், ஃபாரிசி, சாட்டுசி, அப்புறம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் அவர் வேற சொல்லிட்டு போடுவார். ஏன்னா he says because God gave the law, Mosaic law, அதை அவங்க சரியாக இன்டர்பிரேட் பண்ணல. அவங்க தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க, தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாங்க. அதான் போட்டிருக்கோம், இந்த மக்கள் தங்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி செய்கிறாங்க, அவர்கள் என்னை நோக்கி பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ ஞானம் எங்கே, வேதபாரர் எங்கே, வேதபாரத்தை தர்க்கம் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? He made a foolish. இப்போ அவங்களே சொல்கிறாங்க this law doesn't workன்றாங்க. நான் அன்றைக்கி ஒரு இதில் பார்த்துருந்தேன். when I was in US, ஒரு டாக்டர், இந்தியன் ஆரிஜின் டாக்டர் தான், அவர் கலிஃபோர்னியாவில் பேசிகிட்ருக்காரு. ஹவு ஸ்டென்ட் வைக்கணும்னு, கார்டியாக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்டென்ட் வைப்பாங்க. இப்போ ஸ்டென்ட் வைக்கிறனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டிஸ்கஸ் பண்ணி, முதல்ல ஏன் ஸ்டென்ட்டை கொண்டாடுவானே, அப்புறம் ஏன் ஸ்டென்ட்டை கொண்டு வந்து அதுலேருந்து ப்ராப்ளம் வருவானே. ஸ்டென்ட் வைக்கிற இடத்துலையே அதிக பிளாக்கேஜஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஸோ தே ரைட் தீசிஸ். அதுக்கு 14 எலிகள், குரங்குகள், மனுஷர்கள் எல்லாத்தையும் போட்டு டெஸ்ட் பண்ணி செய்வாங்க. கண்டுபிடிச்சி சொல்கிறது. நான் தப்புன்னு சொல்லலை, செய்யட்டும், அதுதான் செய்யணும். ஆனால் நான் என்ன சொன்னேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம வேத வசனத்தின் படி நடந்தால் எதுவுமே வரப்போகிறதில்ல. உன் சுகத்தை கொடுக்குற, ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹெல்ப்ஸ் யூ, ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீலத் தீன்றாரு. அன்றைக்கி கூட போயிட்டு வந்தேன், ஆந்திராவுக்கு போயிருக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே ரொம்ப மோசமாக ஒரு ஆளை படுக்க வச்சுருந்தாங்க. இம்பாசிபிள், எனக்கே தெரியுது. நான் உட்காந்து உள்ளே உட்காந்து போராடிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே கிருபை காட்டுங்க. கிறிஸ்டியன்ஸ் தான். போகிறேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன அகெயின் மக்களுக்கு அதான் கர்த்தர்கிட்ட சொல்கிறார். எனக்கு தெரியும் ரொம்ப டிஃபிகல்ட் கேஸ், பட் இஃப் யூ யூஸ் யுவர் ஃபெய்த் we can recover. Then God told me go to the place. போனேன், ஒத்துக்கிட்டேன். பொதுவாக யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், ஒத்துக்கிட்டேன். அங்கே கிளியர் பண்ண வேண்டியது நிறைய காரியம் இருந்துச்சு, கிளியர் பண்ணேன். இது மக்களுக்கு அந்த அளவு ஃபெய்த் இருந்துச்சுன்னா அவங்களே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா வேத அறிவு கிடையாது, தேவனை பற்றி அறிகிற அறிவு கிடையாது. சரி, அவங்கள ப்ளேம் பண்ணல, ஏன்னா சபைகளில் இருக்க பாஸ்டர்களை ப்ளேம் பண்ணுறேன், அவங்க சொல்லி கொடுக்கறதில்ல. சரியா? இப்போ பாருங்க, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது. சுய ஞானத்தினாலே நம்ம படித்து பிஹெச்டி படித்து நீ தேவனை பற்றி அறியணும்னு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு சர்ச் பொசிஷனில் போட்டினா அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அவன் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறான், அவன் தான் கமிட்டியில் இருப்பான், அவன் தான் டிசைட் பண்ணுவான். யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கோமா அவனுக்கு ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. சரியா? ஆவியானவர் எங்கே? உன்னோட ஆவியானவருடைய அனுபவத்தை காட்டு. ஆவியானவர் உன்னை எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு உன் மூலமாக அப்படின்றது அவனை கொண்டு போய் ஹெட்டாக வைக்கிறார். அதை தான் செய்ய சொல்கிறார் அவர். ஏன்னா
திடீர்னு அந்த ஸ்திரீ கிட்ட பிலிப்பு கிட்ட சொல்லிட்டு நீ அந்த கந்தகாசு அந்த மந்திரியோட ரதத்தில் கண்டு போ. இது எந்த சயின்ஸ்லையும் வளராது. இது எங்கே வரும்னு கேட்டால் இட்ஸ் கால் அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் செல்ஃப். இது ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்குது. இது நான் சொல்கிறது இப்போ நிறைய பேசுகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னு நினைப்பாங்க. இல்லை, அவங்க அந்த அனுபவத்துக்குள்ளே போனால் தெரியும். அதனால சொல்கிறாரு, தேவனை அறியாத இருக்கையில் அவங்கள அறிய முடியாது. தேவன் மனுஷனை உண்டையாக படைத்தார் இல்லை. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். சமுத்திரம் உலகத்தில் 70% சமுத்திரம். எத்தனை மீன்கள் இருக்கிறது? நான் இந்த சில கேள்விகளை கேட்குற மக்களை, சிங்கத்துக்கு சாப்பாடு போடுறது யாரு? சமுத்திரத்தின் அடியில் நடக்கிறது யாரு? இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு. அவருக்கு தெரியும் எத்தனை மீன் இருக்குதுன்னு. எப்படின்னா, பேதுரு கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கும்போது அந்த மீன் இல்லை, அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போட்டை கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார் மீன்கள்கிட்ட, நீ அங்கே போயிடுனாரு. போயிடுச்சு. அவர் ஹார்வெஸ்ட் அள்ளிட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்ம புரியணும். அப்போ அது அவர் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். நீ ஆழத்தில் போய் மீட போடுன்னு சொன்னான், போட்டான். அங்கே ரிசல்ட் வந்துச்சு. முதல்ல போட்டை கொடுத்தான், 2வது வசனத்தை கேட்டான், 3வது அவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சான். ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கி கர்த்தர் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம ஓன் வேயில் அது இன்னொரு வார்த்தை. நான் ஆந்திராவில் இருக்கும்போது நான் எட்வர்ட் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், we are trying to do the ministry according to our ways, which God is not pleased. அவர் சொல்கிறாரு, தான் சொல்கிறபடி செய்யணும். அவங்க உட்காந்து அந்த ஆதி காலத்து சபையில் மீட்டிங்கெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்? பவுலையும் பர்னபாவையும் நான் அழைச்ச ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னாரு. அவங்க எதாவது தப்பு பண்ணாங்களா? சரி, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். 13:1 வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் கூட இருக்கிறது யாரு? வந்துட்டானுங்கப்பா. இங்க அங்கேயும் தீர்க்கதரிசி கும்பல் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, போதகர்களும் இருந்தாங்க, பாஸ்டராகவும் இருந்தாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவும் சவுலும், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி. இங்க ஆவியானவர் பேசுறாரு. யோ, நீங்க பாட்டுக்கும் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்ற மாதிரி நான் சொல்றது என் ஊழியத்தை செய்யுங்க. அப்ப சொல்றாரு ஆவியானவர், பிரித்து விடுங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைப்பாங்க சோத்திரம் 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 சோத்திரம். இப்போ நீங்கள் போட்டுட்ருக்காங்களே எல்லா சேனல்லையும் ஓடிடுது, சோத்திரம் 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 சோத்திரம். என்னையா உனக்கு பிரயோஜனம்ப்பா நீ சோத்திரம் படி போட்டேன்னா? நீ தேவனுடைய சொல்கிறபடி சரியா? அவர் சொல்கிறபடி சரியா? இன்றைக்கி ரொம்ப ஒரு சோத்திரம் போடுறவங்களாம் இந்த மாதிரி அவர் சொன்னபடி செய்ய மாட்டாங்க. முதல்ல சபையில் இருந்துச்சே அது மாதிரி சொல்கிறபடி செய்ய மாட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க? அவர்கள் உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கையில் வைத்து பிரித்து விட்டாங்க. உடனே தேவனுடைய வாசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள்.
இந்த ட்ராவல் மினிஸ்ட்ரி, இது ஒரு டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், இங்கே போகணும். ஆவியானவருக்கு தெரியும் தன் சபையை எப்படி கட்டணுன்ட்டு, தன் சபையை எப்படி வளர்க்கணும்னு ஆவியானவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோகால் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் பிரச்சனை. ஜஸ்ட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய கற்றுக்கணும். அவங்க மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா we are not delaying the process. நம்ம டிலே பண்ணும்போது 10 ஆத்மாக்களுக்கு சொல்லிடலாம், வசனம் போயிடும். நம்ம டிலே பண்ண என்னாகும், நம்ம யோசனை பண்ணி மாம்சத்தோடும் ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், பவுல எழுதுறாரு அது மாதிரி சிந்திக்காமல் யோசனை பண்ணாமல் போகும்போது இன்னும் அதிகமான ஆத்மாக்களுக்கு கர்த்தருடைய வசனம் போகும். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா, அது அவங்க இஷ்டம். உங்களுடைய இதில் அது கர்த்தருடைய இருக்குது. அவர் சொல்கிறத சொல்லு. புரிய வைக்கிறதும் அவருடைய வேலை, ஆவியானுடைய வேலை. நீ அவர் சொல்கிறத மாத்திரம் சொல்லு, உன் மனசில் இருக்கிறத சொல்லாத. நான் திரும்பி சொல்கிறேன், கேலரிக்கு பிரசங்கம் பண்ணாதீங்க. கேலரிக்கு பிரசங்கம் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு நாள் உங்கள் கேலரி தள்ளி விட்டுரும். ஒன்று கேலரியெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டா மேலே இருக்கிறவங்களாம் விழுந்துருவான், கீழே விழுந்து போயிடுவான். கடைசியில் உன்னையும் திட்டிட்டு போவான். ஆனால் நீ கர்த்தருடைய வசனத்தின்படி அவர் சொல்கிறபடி செய்தினா அவர் உன்னை புகழ்வார், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வாலிபர்கள் தங்களை தீர்க்கதரிசின்னு கூறிக்கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேர் போட்டுக்கிறது, தங்கள் பேரை போட்டு அந்த பேருக்கு மக்கள் தன்னை பார்க்க வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளின் ஒரு பட்டம் போட்டுக்கிறது. அதான் கொடுக்குறாங்க பைபிள் காலேஜில் டாடா டூடுன்னு எல்லாம் போடுறாங்களே, டிடி எதை தான் போடுறாங்க. இவங்களும் வேறு ப்ராஃபஸி அப்பாசில் நான்சென்ஸ்ன்னு போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு சாரி அந்த வார்த்தையை உபயோகிச்சதுக்கு, கர்த்தர் சொல்றதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இது சபைக்கு கேடு உள்ளதா வருது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் குவாலிஃபை பண்ணுறதில்ல, நான் மீன்காரங்களை பிடிச்சி அனுப்புகிறேன், மீன் பிடிக்கிறவங்களை அனுப்புகிறேன்றாரு. இந்த இடத்துல பவுல் ரொம்ப படித்தவன் தான், பர்னபாவும் படித்தவன் தான். 2 பேரும் தனியாக பிரித்து விட்டார். அது ஆவியானவர். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் வருது. அப்போ 7வது வசனம், இந்த 13:7. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். பார்த்தீங்களா, கூட யாரு இருக்குது, ஒரு வாய வித்தைக்காரன். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். இயேசுநாதர் ஒரு சமாரிய ஸ்திரீக்காக போனார் சமாரியாவுக்கு. இங்கே அந்த செர்கி பவுலுக்காக அனுப்புகிறாரு. மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்தது நின்று திருப்பும்படி வகை தேடி. கூட இருக்கிறவன் தான் கெடுப்பான். நம்ம எந்த கம்பெனியில் இருக்கிறோம் பார்த்துக்கோங்க, அந்த கம்பெனி கெடுக்கப்பா, விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், அப்பதான் பவுலுக்கு பேரு வருது பவுல்னு. அது வரைக்கும் சவுல் தான் கூப்பிட்டுருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை இப்ப யோசனை பண்ணுங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து நேரா மூஞ்ச பார்க்குறான். யார? மாய வித்தைக்காரனை. இன்னைக்கே அந்த மாதிரி நம்ம சொல்றது பயப்படுறோம். ஐயோ மந்திரக்காரன்டா அப்படின்னு பயப்படுறோம்.
ஏன்னா ஆவியானவர் இல்லை. நிறைந்தவனாய் உற்று பார்க்கிறான். உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. பத்தியா என்ன வாசனை வருது? ஆவியானவர் தான் பேசுறாரு. இப்ப பவுல் பேசல, பவுல் மூலமா ஆவியானவர் பேசுறாரு. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. பிசாசின் மகனே. பத்தியா என்ன சொல்றாரு? பிசாசின் மகனே. கர்த்தர் இப்படியெல்லாம் பேச மாட்டாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பேச மாட்டோங்கோ, நாங்கள் இப்படி தான் பேசுவோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்படியும் பேசுறாரு. இந்த வசனத்துல தான் எடுத்து காமிக்கிறேன். நீதிக்கெல்லாம் பகைஞனே. நீதிக்கெல்லாம் பகைஞனே. கர்த்தருடைய நீதிக்கு பகைஞனே. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிறாயே. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. கர்த்தருடைய கை உன்மேல் வந்துக்குது. உன் கண்ணு போகுது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். God is full of love அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன். கேட்குறீங்களா? கேட்டுட்டு இருந்தவங்க யோசனை பண்ணி பாருங்க. God never punishes anybody. He's full of அன்புல நிறைந்து பேசுறாரு. நீ வசனத்தை சொல்லும் போது எவனா அது எதிர்த்தானா க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவர் ஆவியானவர் தயாராக இருக்கிறாரு. குருடனாக்கி விட்டாரு. உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இப்ப பிளைண்ட் பாய் ஆயிட்டான். இப்படி தேடுறான், கண்ணு தெரியல. அதிபதிக்கு இதை பார்த்தவனு தான் ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா அந்த காரியம் அவனை கர்த்தரிடத்தில் வழி நடத்துது. வசனத்தை கேட்டவன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் இந்த நடந்த அதிசயத்தை பார்த்த உடனே அவன் கர்த்தரிடத்தில் மூலமாய் திரும்பிட்டான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்பு பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இப்ப ஊழியத்தில் நடக்கிற காரியங்கள் இப்ப எதுக்கு பிரிச்சு கொண்டு போனாரு? இவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களை போக சொன்னா போவீங்களா? See, this is what God wants. அதனால சொல்ல தேவ ஞானத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இப்போ now let us come to 1 Corinthians. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு இல்லைம்மா, இந்த மாதிரி இப்போ 21வது வசனத்தை, எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது. சுய ஞானத்தினாலே நீ தேவனை அறிய முடியாது. I am intelligent, I have studied this much. அவர் என்ன ஆர்கியூ பண்றார் தெரியுமா? அங்க கர்த்தருக்க மாட்டாரு. என்னைக்கு ஒரு ஊழியக்காரன் ஆவியானவரை நம்பி போறானோ அவன் வின் பண்ணுவான். பவுல மாதிரி படிச்சவங்க யாரும் கிடையாது. ஆனா அவன் யாரை நம்பினா? ஆவியானவரை நம்பி போனான். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்ப பிரிஞ்சு போ, கும்பல்ல போ, அது தனியா போ, நான் சொல்றபடி செய். இந்த இடத்துல யாருக்கும் அது புரியாது. ஆனா ஆவியானவருக்கு தெரியும் என்ன செய்யறோன்ட்டு. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். பார்த்தீங்களா? யூதர்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். உலக பிரகாரமா வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். டுடே ஆல்சோ ஆல் த இன்வென்ஷன்ஸ் ஆர் டன் பை ஜூஸ். அடையாளத்தை கேட்குறான். வேர் இஸ் த அடையாளம்? எங்க உனக்கு கேட்குறான்.
கிரேக்கர் ஞானத்தை அவன் விஸ்டம் தேடுகிறார்கள். கேட்குறான், லாஜிக் என்ன? கர்த்தர் சொல்றார் ஜஸ்ட் விசுவாசின்றார். இங்கே தான் அவருடைய ஞானம் வெளிப்படுது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட. இன்னைக்கு உலகத்தில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. நான் பேர்லாம் சொல்ல முடியாது. சோ ஊழியக்காரர் வந்திருக்காரு சொன்னால் அத்தனை பேர் ஓடுவான் மீட்டிங்க்கு. அங்கே போயிட்டு எம்டியாக வருவான். என்னையா கற்றுக்கிட்ட? நல்லா பேசினாருங்க. என்ன பேசினாரு தெரியலங்க. ஏன்? உனக்கு விசுவாசமும் கிடையாது, ஆவியானவரும் கிடையாது. அவன் என்ன பேசினான்னு புரிய மாட்டேன்து. கர்த்தரோட வீணை பயன்படு. வேற யாருக்கோ போக சொல்ல, நீ உன்னையார போக சொன்னது? நீ உன் அறை வீட்டுக்குள்ளே பூந்து கதவை பூட்டி கொண்டு அந்த ரகத்தில் பார்க்கிற உன் பிதாவிடத்தில் ஐயா அப்படின்னு சொல்லு. அவர் பதில் தன்னால் கொடுத்துட்டு போகிறாரு. இதுக்கு ஏன் செலவு பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு பிளேன் டிக்கெட்டை போட்டு இங்கேருந்து கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ்? எனக்கு வருது நிறைய மீட்டிங், அமெரிக்காவிலேருந்து வரும் அடிக்கடி. டிக்கெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, இதுக்கெல்லாம் போக வேணாம். Spend time alone with the Lord God, the Holy Spirit. He will do it. நீ கான்ஃபரன்ஸுக்கு போனால் தான் பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காரா? கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் செய்வார், எல்லாரும் செய்வார். அது உன்னுடைய ஆவியை உந்தப்பட்டு நீ போனீன்னா பரவாயில்ல. எத்தனை பேர் கான்ஃபரன்ஸ் எம்டியாக போயிட்டு வந்திருக்காங்க தெரியும் எனக்கு. ஒன்றும் நடக்காது. அந்த கான்ஃபரன்ஸை யாரோட போடுறாங்க? தேவனோட தான் போடணும். அந்த கான்ஃபரன்ஸை ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு பேசாமல் உட்காருங்களேன். நம்மளுக்கு அதிக அந்த அறிவு வராது. ஏனென்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லை, 6ஆம் அதிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லை. உடனே இந்த கான்ஃபரன்ஸுக்கு போட்டேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். நீ ஊர் சுற்றி பார்த்தேன். அதில் இதுக்கு வேற கூப்பாங்க அடிக்கடி. எனக்கு கூட நம்ம ஆளுங்க கேட்குறாங்க அடிக்கடி, நம்ம என்னது ஸ்கிரிப்சர் யூனியன் மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம், டூராக போகிறோம். இங்கே ஒரு ஆள் கேட்குது என்ன, ஸ்கிரிப்சர் யூனியனுக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாம் அப்படியே தெரிஞ்சு எதுக்கு போகிறோம்? கர்த்தரை அறிய போகிறோமா, இல்லை கெட் டுகெதருக்கு போகிறோமா? இல்லாட்டி போகும்போதே சொல்லிட்டு போயிடு, கர்த்தரை அறிவதற்காக ஸ்கிரிப்சர் யூனியனுக்கு போகிறேன்னு, இதுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அது பொய். உனக்கு ஒரு கம்பெனி வேணும் ஆசையாக இருக்குது, அதனால நாங்களும் விசுவாசிகளும் அங்கே போகிறீங்க. அங்கே போகிற இடத்துல ஏதாவது பேய் பண்ணி விட்டான்னு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரதான் செய்யும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டா சரியாக இருக்கும். நீ ஜாயின் பண்ணி விடுவ, இதுதான் தேவ ஆலோசனை இல்லை. தேவ ஆலோசனை என்ன? நீ போய் தனியாக ஒரு அறைய வீட்டுக்கிட்ட போட்டுட்டு அந்த ரங்கத்தில் பார்த்துக்கிற. அன்றைக்கி ஒரு ஆள் கேட்குது, நீ இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு. எனக்கு வேறு தெரியலையேன்ட்டேன். முந்தியெல்லாம் பண்ணி பார்த்தேன், நடந்து அதுவும் வந்துச்சு, மக்கள் வந்தாங்க. ஆனால் ஆவியானவர் திருப்தி இல்லையே. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆவியானவரோட முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அது மாதிரி இல்லையே எனக்கு. அதனால தான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடக்கிற எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, இங்கேருந்து நம்ம ஊரில் கூட கூட்டங்கள் இது மாதிரி நிறைய நடப்போம். எல்லா ஊழியக்காரங்களும் விசேஷம் பிபி ஏபிசிடி எல்லாம் ஒன்றா எல்லாம் போட்டு மீட்டிங் போட்டு அசத்தி ஒரு அசைவு கொண்டாடணும்னு வாங்க. ஒரு அசைவும் வராதாங்க. என்ன அசையும்? அவங்க உடம்பு தான் அசையும். கட்சியில் வந்துட்டு போனவன் எவனாவது நன்மை அடைஞ்சானு சொல்லுவானா? இல்லை. கர்த்தரை பற்றி என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னான், ஒன்றும் தெரியாது. திருப்பியும் அடுத்த மீட்டிங்க்கு ரெடி ஆவான். அவன் உன் பாக்கெட்டை பார்க்குறான், நீ அது உனக்கு தெரியல. அதுக்கு நீ போகிற கோயிலுக்கே பேசாமல் காணிக்கை போட்டு போயிடு, அங்கேருந்தே கர்த்தரை தேடலாம்.
இங்கேருந்து அங்கே ஓட வேணாம், அங்கேருந்து ஓட வேணாம். நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், நிறையா புக்கு பிரிண்ட் பண்ணுன்னா நம்ம ஆளுங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தோத்திர பலிகள் 10,000 போடுங்க, நல்லா சேல் ஆகும். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், யார் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியா. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்தது. பைத்தியமாய் தோன்றுவதை விசுவாசிக்கணும், அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. நீ 1+1 2 அப்படின்னு சொல்றது அவரு வேணான்றாரு. அவர் வேற மாதிரி ஃபார்முலா போறாரு. ஃபெய்த் 0 + Jesus is 100ன்றாரு. இந்த 0 இடத்துல உன்னை வச்சுக்கோ, 100 இடத்துல ஜீசஸை வச்சுக்கோ, நீ ஷைன் ஆயிடுவ. நீ உன்னை பார்க்காத, இயேசுவை பாரு, உங்ககிட்ட உள்ள இருக்கிற ஆவியானவரை பாரு, அவரை மகிமைப்படுத்த, அவர் உன்னை கனப்படுத்துவார். கண்டிப்பாக அவர் ஓசியாக ஃப்ரீயாக செய்ய உன்னை யூஸ் பண்ண மாட்டார், கண்டிப்பாக கூலி கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவார். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, தங்க பேர் வரணும், இதுக்காக சுத்திட்டு இருக்கிறாங்க. சரி படிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பார்த்தியா, இதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் போகுது. இன்னைக்கு சிலுவையை பிடிச்சிக்குவாங்க. இதில் இந்த வசனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு, இந்த கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கணும். இதை விட்டுட்டு சிலுவையை பிடிச்சிக்குவாங்க. சிலுவை ஞாயிறு, இந்த ஞாயிறு யாரோ எழுதியிருந்தாங்களாம், என்னையா மாட்டிருக்கிற கழுத்துலன்னு. எவனையோ கொடுத்தாயா, நான் மாட்டிக்கிட்டேன், அதனால ஒன்றும் கிடையாது. உன்னோட விசுவாசம் எப்படி வேலை செய்தோ அது மாதிரி தான் இருக்குது. அவர் யூதருக்கு இடரலாயும், யூதருக்கு இடரல, அதனால நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் மாட்டிக்காதீங்க. எவனவனா ஏதாவது கொடுத்துட போறான், மந்திரக்காரன் கொடுத்தானா வாங்கி போட்டுக்காதீங்க. கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஏன் அப்படி பண்றாரு? யூதருக்கு இடரல். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு புரியாது மேசியா, ஏன்னா கர்த்தர் தான் அப்படி வச்சிருக்காரு அவங்கள. யூதருக்கு இடரலாக இருக்கும், கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். தேவ பலன் என்னது? He is the result of God. When we trust and keep, தேவ பலன் ஞானமாய் இருக்கிறார். தேவ ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. ஆவியானவர் அலோவ் பண்ணுங்க வேலை செய்யறதுக்கு. அவர் வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கும் ஐயோ 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 ஐயோன்னு கத்திக்கிட்டு உங்கள் இதை வச்சுட்டு போட்டு புக்கை மெட்டீரியலை எழுதிட்டு வந்துட்டு பேசாதீங்க. அவர்கள் பேசினார்கள், அப்புறம் அந்த பேசினதெல்லாம் கம்பைன் பண்ணி புக்கை எழுதி வச்சிட்டாங்க. இன்னைக்கு அவன் புக்கு விற்கணுன்றதுக்காக என்னென்னமோ புக்கை எழுதுறான். அன்றைக்கி ஒரு புக்கு ஒரு இது பார்த்தேன், கைலாசத்துக்கு போவது எப்படி அப்படின்னு பார்த்தேன். நம்ம நாட்டுக்கு மேலே இருக்குதான். இதில் 2 அர்த்தமாக கொண்டுலாம் இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க புக்கு. நீங்கள் புக்கு பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் பாருங்கள். பழைய அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இருக்கிறார், அதுவும் வச்சுருக்கானுங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் எழுதி வச்சுருக்கானுங்க. எல்லாமே எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, டைம் தான் இல்லை. இப்போ அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு வந்துச்சு.
சரி. இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. இப்ப ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். பிறவி குருடன், அவனை சுகப்படுத்துவதில் இயேசுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம ஆளுங்களுக்கு என்ன அதில் அப்ஜெக்ஷனு? அவன் எப்படி குருடனானா? இதுதான் இந்த ஆராய்ச்சி தான் போயிட்டுருக்கோம். உண்மையாக வந்துச்சா, அவன் பாவம் செய்தனால தான் வந்துச்சா, இது அவர் ரிசல்ட்டுக்காக போகிறாரு. ஆனால் அவரையும் விட மாட்டேன்ட்டாங்க. போய் கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எத்தனை மாதம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அதான் பெஸ்ட் ஆன்சர். அப்போ என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, அவனை குணமாக்கிட்டாரு. அவனை குணமாக்குற விதம் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இயேசு எனப்பட்ட ஒருவர் சேற்றை உண்டாக்கி, அவன் குருடன் எப்படி பார்த்தான்? யாரோ சொல்லியிருக்காங்க, சேரை எடுத்து கண்ணில் வச்சாரியா, துப்புனார் வேற. இன்னைக்கு மாடர்ன் ஹைஜீனிக் மெடிசனில் பார்த்தா அத்தனையும் ஓடிவிடும். ஆனால் அவருக்கு தெரியும் தான் என்ன செய்கிறோன்ட்டு. மேனுஃபேக்சரிங்லேயே அது ப்ராப்ளம் வந்திருக்குது. அதனால ஹி ஹாஸ் டு டூ இட் அகெயின். அதுலேருந்து ஒன்றுலேருந்து அறியலாம், ஹீ இஸ் கிரியேட்டட் மேன் லைக் தட் ஃப்ரம் இன்சைட் அவுட். யாவே என்ன அவருடைய சுவாசம் தான் நம்மளுக்கு வந்திருக்குது. அந்த உள்ள வரும்போது கண்ணு திறக்குது, எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யுது, முடங்கி போன ஹார்ட்டும் வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியானவரை வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் வந்து மனுஷருடைய பலத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ போய் அந்த கேள்வி கேட்டேனே, சமுத்திரத்துக்குள்ளே யார் போய் மீன் எண்ணிட்டு வருதுன்னு உங்களுக்கு நீங்கள் யாராவது எண்ணிருக்கீங்களா? எங்கே யார் என்ன போனாலும் என்ன, அடுத்த வீட்டில் என்ன வந்து இறங்குதுன்னு தான் பார்ப்போம் நம்ம. சமுத்திரத்துக்கு அடியில் யார் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர். அந்த சிங்கம் கூப்பிடுது. நான் சொன்ன உடனே, நான் ஆந்திராவில் போய் பிரசங்கம் பண்ணும்போது 104ஆம் சங்கீதத்தில் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அந்த சிங்கம், பால சிங்கம் இறைக்காக கெச்சித்து ஆண்டவரை நோக்கி கதறுது. அவர் சொல்கிற ஒரு மான் அனுப்புகிறாரு, மானையோ மாடையோ எதோ அனுப்புகிறாரு, அது சாப்பிட்டுக்கோ. நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் அது ரொம்ப அநியாயமாக இருக்குது கூட்டமாக இருக்குது. ஏன் அந்த அநியாயம் வந்தது நம்மளால் தான். அது வரைக்கும் அது புல்லையும் எதையும் தின்னுட்டு இருந்துச்சு, பழத்தையும் தின்னுட்டு இருந்துச்சு. அதை சாவடிச்சது இப்போ பண்ணது யாரு? நம்ம தான். அதான் அதான் ஏவாள் பாட்டி செய்தது பாரம் இன்னைக்கு வரைக்கும் அது போக மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து தனியாக நீங்கள் தேவனிடத்தில் போகும்போது தான் அவர் விளக்குவார். அவர் விளக்கும் போது, ஆவியானவர் விளக்கி கேட்கும்போது, ஆவியானவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசும்போது, யூ வில் கெட் யுவர் விஸ்டம், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பு. அவன் பிஹெச்டி படிச்சுட்டு அங்கே லைனில் காத்துட்டுருக்கிறான். ஆனால் நீ ஒன்றும் இல்லை. நீ இவர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு காப்லர், அவரை தான் செலக்ட் பண்ணார். இது ஏன்? அவருக்கு தெரியும், மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ உள்ள பார்க்குற, டீப் இன்சைட். இவன் நிப்பானா அப்படின்னு பார்க்குறாரு. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து பேதுருவை கொண்டு போய் அதிகாரத்தை எழுதி வைக்கிறாரு. அதை படிச்சுட்டு பைபிள் தியரிஸ் எல்லாம் வருது. பேதுரு என்ன பண்ணாரு? 3 தடவை காட்டி கொடுத்தாரு. தெரியலன்னாரு, மறுதளித்தார். 3 தடவை மறுதளித்தார். அதை ரிப்பேர் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ 1 பேதுரு 2 பேதுரு எழுதுன்னு சார்.
இது நமக்கு புரியாது, அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்லி அவர் செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே நீர் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்துகிறோம். இங்கே செய்கிறதெல்லாம் பாவம். அப்புறம் எப்படி அவர் செய்வார்? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து இது கொண்டார். பியூட்டிஃபுல். என்னன்னா, நம்ம சாம்சன் சொல்லி புக்கு படித்த உடனே அவன் ஒரு பைல்வான் மாதிரி நினச்சிக்கிறோம். அவனோட பைல்வான்லாம் இருக்கிறான் உலகத்தில். அவன் ஆவியானவர் இறங்கும் போது தான் பைல்வானாக மாறுறான். அதை தூக்குறான், இதை தூக்குறான், செவுத்தையே தூக்கி மொத்தமாக கேட்டே தூக்கிட்டு போய்ட்றான், பில்டிங்கை ஷேக் பண்ணுறான், சிங்கத்தை அடிக்கிறான், 1000 பேர் அடிக்கிறான். ஆவியானவர் துணை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், நம்ம என்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஆவியானவரை நோக்கி ஓடுவோம். The secret is Lord the Holy Spirit. அவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது உலகத்தில். சும்மா மினிஸ்ட்ரி செய்கிறேன்னா நம்மளும் உட்காந்துட்டு சோத்திரம் 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 காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சோத்திரம் சொல்லிட்டு உட்காரணும். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீ அக்னியாய் பற்றி எறிந்தால் எந்த பூச்சியும் உங்ககிட்ட வராது. நான் பூச்சின்னு சொல்லுது விச் கிராஃப்ட், வூடு, பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், கிரே மேஜிக், பெப்பர் மேஜிக், வாட் எவர் இட் இஸ், நத்திங் வில் டச் யூ. நீ அக்னியாய் பற்றி எறியணும். உங்ககிட்ட அக்னியே கிடையாது. அப்புறம் எப்படி உங்ககிட்ட இது இருக்கும்? சரி. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மோசஸை பிடிச்சி கையில் ஒரு குச்சியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். அவன் என்ன நினச்சிருப்பான்? யோ, நான் ஒரு ஜென்ரல், ஒரு நெக்ஸ்ட் ராஜா, எகிப்து ராஜா, நான் ஒரு ஆர்மி கொடுத்தா நான் 6 லட்சம் பேரில் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார் போட்டுக்கு, வாட் எவர் 20 லட்சமோ அவன் 40 லட்சமோ அத்தனை பேரும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். கையில் என்ன வருது? குச்சி வருது. அதான் தேவ ஞானம். இது போதும்ட்டாரு. பார்வனுக்கு வேணால் அவ்வளோதெல்லாம் தேவை இருக்கும், எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு குச்சி போதும். குச்சி எடுத்துகிட்டு போப்பாப்பா போ. அவன் கிரேட்டு. அவன் ஒரு போனான் பாருங்க. இன்றைக்கி நம்ம கையில் ஒரு குச்சி வந்துச்சுன்னா போயிருப்போமா? சாமி வேறு ஏதாவது பார்த்துக்கோங்க, வேறு யாராவது பார்த்துக்கோங்கன்னு போயிடுவோம். அந்த மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத நீ ஒரு ஜீரோன்றதை எப்பவுமே வச்சுக்கோ. உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், உன்னை தூக்கி மேலே வைக்கிறவர் கர்த்தர். உனக்கு வேண்டியது ஆவியானவர், அபிஷேகம். 24/7 அந்த அபிஷேகம் இருக்கணும். இல்லை மேலே போவார், அங்கே நல்லா உன்னை பயன்படுத்துவார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. இதுதான் அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காரு. எரேமியால எடுத்து பாருங்க. தேவனை குறித்து அறிந்திருக்கிறதுக்கு மேன்மை பாராட்டுகிறோம். இங்க என்ன போட்டுக்குது? இது பிரிச்சுட்டாரு. பழைய ஏற்பாடு வேலை, புதிய ஏற்பாடு வேற, நாங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். இப்போ என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறாரு. இந்த வசனத்தை எடுத்து பழைய ஏற்பாட்டை எடுத்து காமிக்கிட்டுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே எனக்கு ஞானம், இயேசுவே எனக்கு நீதி, இயேசுவே எனக்கு பரிசுத்தம், இயேசு. அப்போ நம்ம ஜீரோ அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுவோம்? இயேசுக்கிட்ட ஓடுவோம், அறை வீட்டை பூட்டிக்கிட்டு ஓடுவோம். இல்லாட்டி இந்த வசனம் புரியாது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? தலைகீழாக முழிப்போம். இதை விட்டுட்டு செவுத்தில் அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு கீதிக்கிட்டு இவ்வளோ எஃபர்ட்லாம் போட வேணாம்.
தாழ்மைப்பட்ட இருதயம், விசுவாசம், ஆவியாருடைய அபிஷேகம் உன்னை தூக்கி நிலைத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐ திங்க் ஐ டேக்கன் டைம். மே காட் பிளஸ் யூ. இந்த வசனத்தைகளெல்லாம் உள்வாங்கி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. ப்ராக்டிக்கலாக வேதத்தை ஆராய்ந்து பாருங்கிறதுனாலே நற்குலசாலிகள் ஆனார்கள் போட்டிருக்கு. நம்ம நல்ல குணசாலிகளா, நற்குணசாலிகள்னா ஒரே வார்த்தையில் போட்டுருக்கு. நல்ல, அதை பிரிங்க, நல்ல குணசாலிகள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்க ஆசை? எல்லாம் கை தூக்குவோம். இதை தூக்குங்க, கரெக்டு, அது மாதிரி தான் இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சார், இந்த உலகத்தின் மெத்தடாலஜி படி முடியாது. குச்சி கொடுப்பாரு, பெரிய டாஸ்கை கொடுத்துட்டு கையில் ஒரு சின்ன குச்சி கொடுத்துருவாரு, போ அப்படின்னு. உன்னால் முடியும்னு மலையை பார்த்து பேசுன்னு. இதுதான் தேவ ஞானம். இதை விசுவாசத்தோடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாது. இது புரியாமல் தான் நம்ம போட்டு அழிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு பராண்டிடுவோம் சம்டைம்ஸ். அது கேட்க யார், நம்ம சொல்கிறது யாரும் கேட்கலன்னு சொன்னால் ப்ராஃபஸி போட்டு பராண்டிடுவோம். ப்ராஃபஸி பற்றி ஒரு நாளைக்கு வரேன், இந்த காலத்து ப்ராஃபட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.